சே, காலில இருந்து பைபிள் படிக்க டைமே கிடைக்கல. இன்னும் 1 மணி நேரம் போச்சுன்னா அடுத்த நாளே வந்துடும். அதுக்குள்ள ஏதாச்சும் படிச்சு முடிச்சிடலாம். டேய் 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 ஆன்லைன்ல வந்துட்டாங்கடா. டேய் சொல்லுடா, ஆன்லைன்ல வந்துட்டாங்கடா அவங்க. டேய் டபுள் டிக் வரப்போகுதுடா. டேய் டபுள் டிக் வரப்போ டபுள் டிக் வந்துடுச்சுடா. டேய் நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான்டா இருக்குது. ப்ளூ டிக் வரணும். அந்த ப்ளூ டிக் மட்டும் வந்துச்சு அவ்வளோதான்டா. டேய் 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 வந்துடுச்சுடா ப்ளூ டிக். ஓகே 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 சொல்லு 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 என்ன பண்றது இப்போ? டேய் என்ன மெசேஜ் பண்றது சொல்லு இப்போ. ஹாய்ன்னு சென்ட் பண்ணிட்டா சொல்லுடா. ஹாய்ன்னு சென்ட் பண்ணா நல்லா இருக்கும். இல்ல வேற ஏதாவது சென்ட் பண்ணிட்டா சொல்லுடா சொல்லு. ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணும்போது ஷேர் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வர பர்சன் தான் உங்களோட கிரஷ். அப்படி பண்ணும்போது வேற யாராவதோட நேம் ஃபர்ஸ்ட்ல வந்துருச்சுன்னா நீங்களே உங்க கிரஷை தேடி இந்த வீடியோவை சென்ட் பண்ணிடுங்க. என்னது ஆவடியில சிக்கன் பிரியாணியில டைனோசர் கறி கலந்துட்டாங்களா? இந்த ஃபுல் வீடியோட லிங்கை கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. பாத்தீங்களா, நான் பைபிள் படிக்கிறேன்னு தெரிஞ்சோடனே மோப்பம் பூச்சின்னு வந்துடுச்சிங்க மூணும். எங்க என்ன வரானுங்களோ தெரில. நான் கரெக்டா பைபிளை திறக்கும் போது தான் வந்துருவானுங்க. டேய் ஆக்சுவலி நான் இன்னைக்கு பைபிள் படிக்கலாம் வரலடா, சும்மா இண்டெக்ஸ் பேஜை மட்டும் படிக்கலான்னு வந்தேன். இந்த இண்டெக்ஸ்ல என்ன போட்டுக்குது? த ஹோலி பைபிள், ஜெனிசாஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ், டியூட்ரானமி. அப்பா போயிட்டானுங்கடா. ஐயோ திரும்பி வரானுங்களே. மேத்யூ, மார்க், லூக், ஜான், ஆக்ஸ், ரோமன்ஸ், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், 3 கொரிந்தியர், 4 கொரிந்தியர், 5 கொரிந்தியர், 6 கொரிந்தியர், 7 கொரிந்தியர், 8 கொரிந்தியர், 9 கொரிந்தியர், 10 கொரிந்தியர். அப்பா வெளிப்படுத்தின விசேஷம். அப்பா ஒரு வழியா போயிட்டானுங்கடா இவனுங்க. இப்பயாச்சும் இந்த பைபிளை படிக்கலாம். நம்ம 6 நாளா படிச்சுன்னுக்கிறேன், இன்னும் இந்த ஃபர்ஸ்ட் பேஜே நான் தாண்டல. ஆண்டவர் 6 நாள்ல இந்த உலகத்தையே படிச்சிட்டாரு. ஆனா நான் 6 நாளா இந்த ஒரு பேஜை கூட படிச்சு முடியல. இனி எப்படியாச்சும் படிச்சிடணும். டே 5 டே 6 முடிச்சிட்டோம். ஓகே, டே 6ஓட எண்டிங்ல இருக்கும். அப்பொழுது தேவன் சில களிமண்ணை எடுத்துக்கொண்டு இவ்வளோ பெரிய பரலோகத்தை படிச்சுட்டு எங்க போனாரு இந்த ஆண்டவர்? ஆண்டவரே எங்க போனீங்க? ஐயா ஐயா ஆண்டவரை பாத்தீங்களா? ஐயா பார்த்தனே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்க சித்தப்பா லூசிஃபர கழுத்து மேலே சிக்கல இருக்காரு. அப்ப பார்த்தேன். யோ போயா வெறுப்பேத்தினுக்குற. ஐயோ என்னடா என்னாச்சு? உங்க சித்தப்பா லூசிஃபர அடிச்சு வெளியே துரத்திட்டாங்களாமே. அது என்னடா பத்திரிக்கை? சும்மா சும்மா போடா ப்ரோ. கீழே இருந்தா வரீங்க? ஆமா ஆண்டவரை பாத்தீங்களா ப்ரோ? ப்ரோ அது விடுங்க ப்ரோ, அதுதான் முக்கியம் நம்மளுக்கு இப்போ. ஆமா உங்க சித்தப்பா லூசிஃபர மேல இருந்து கீழே தள்ளி விட்டாங்களாமே. அட்டியெல்லாம் பயங்கரமாமே கேள்விப்பட்டா. உடம்பு எப்படி இது பரவாயில்லையா? யோ நீ ஏன் அதையே ஞாபகப்படுத்தி நிக்கிற? நானே அதை மறக்கணும்னு இருக்கிறேன். ஆண்டவரே எங்க ஆண்டவரே இருக்கீங்க? ஆண்டவரே நான் ஆண்டவரே பண்றீங்க இங்க. நீங்க ஏன் ஆண்டவரே இந்த வேலையை செஞ்சுன்னு இருக்கீங்க? இவ்வளோ வேலைக்காரங்க இருக்கிறோம் ஆண்டவரே. என்கிட்ட சொல்லியிருந்தா பண்ணியிருப்போமே ஆண்டவர். நீங்க ஏன் ஆண்டவரே பண்றீங்க? ஏலே என்னவே நினைக்கிற? நான் மனுஷனை படிச்சுட்டு இருக்கேன். இந்த மண்ணுல இருந்து தான் இந்த மனுஷனை உருவாக்க போறேன். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கேன். இந்த பார்த்தல அந்த பறவை, அந்த விலங்கு, இந்த மரம் எல்லாம் யாருக்கு? இந்த மனுஷனுக்கு தான். இந்த தோட்டத்தை இவ்வளவு அழகா கட்டிக்கிறேனே, இது எதுக்கு? டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிறதுக்கா? இந்த மனுஷனுக்காக தான். இந்த மனுஷனுக்காக தான் இந்த தோட்டத்தெல்லாம் செஞ்சேன். இவன் வெளியே எங்கேயும் போயிடக்கூடாது. என் பிரச்சனத்திலே இருக்கணும். நான் இவன் கூடவே இருப்பேன். சாயந்தரம் ஏதாவது வேலை இருந்துச்சுன்னு வச்சுக்க, எல்லாத்தையும் விட்டு இந்த மனுஷனோட இருப்பவன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சவன். என் பிடிச்ச விஷயத்த நான் என் கையாலேயே செய்வேன். ஆண்டவரே கையில அழுக்காயிடுச்சு ஆண்டவரே. ஓ என்ன இந்த மண்ணில் என் கைப்பட்டு அழுக்காயிச்சதா ஒரு விஷயமா பேசிட்டு இருக்கேன். இந்த மண்ணுல இருந்து ஒரு பொம்மையை செஞ்சு அடுத்து என் வாய் வச்சு ஊத போற, அது தெரியுமா? இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சவ. என் பிரச்சனை இவன் கூடவே இருக்கும். நம்ம போயிட்டு வரதுக்குலாம் ஒரு வசனம் படிச்சுட்டான்டா. வாங்க பாய்ஸ் நம்ம நோட்டிபிகேஷன் அடிச்சு தள்ளுவோம்.
டேய் 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 என்ன விடுங்கடா. டேய் நான் இன்னும் ஒரு வருஷம் கூட படிக்கலடா. டேய் ஆண்டவர் கோச்சு பாடுறா ப்ளீஸ்டா, என்ன விடுங்கடா. டேய் 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 அவன் ஒரு வாரத்துல ஜெனிசிஸ் முடிச்சிட்டு எக்ஸோடஸ்க்கே போயிட்டான்டா. நம்ம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கோம்? டேய் பாய்ஸ் வாங்கடா, அவனை போய் தடுத்து நிறுத்தலாம். இருங்கடா, நான் ஒரு 4 ரீல் அனுப்பி விடுறேன். டேய் யூடியூபே இன்னைக்கு யாருமே வீடியோ போடலையாடா? டேய் வாட்ஸ்அப்பே என்னடா இன்னைக்கு யாருமே உனக்கு மெசேஜ் பண்ணலையாடா? இவனுக்குலாம் முதல்ல யாருமே மெசேஜ் பண்றது இல்லையா? இவனே தான் ஒவ்வொருத்தர்கிட்டே இப்படி மெசேஜ் பண்ணி சாட்ட ஆரம்பிச்சுடுறாயா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 50% டேட்டா ஓவர்னு சொல்லி மெசேஜ் அனுப்பலாம். அதை பார்த்தாச்சு நம்ம பக்கம் வருவான்ல. வந்துட்டான்டா தூக்குங்கடா அவனை. டேய் 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 நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஜெனிசஸ்லாம் ஃபுல்லா படிக்கலடா. எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு இப்போதான் நான் எக்ஸோடஸ்க்கு வந்தேன். புரிஞ்சுக்கோங்கடா, எப்படி செங்கடல மோசையை கடந்தாரோ அதே மாதிரி தான்டா ஒவ்வொரு கதையா கடந்து தான்டா நான் இங்க வரேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கடா, என்ன ஒரு அதிகாரமாச்சும் படிக்க விடுங்கடா. ஆமா என்னம்மா பண்ற? சீக்கிரம் லஞ்சு கட்டி விடுவா. பேக் எடுத்துக்கினேன், டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கினேன், ஐடி கார்டு எடுத்துக்கினேன், ஷூக்கு பாலிஷ் போட்டாச்சு. இனி சீக்கிரம் ஸ்கூலுக்கு போயிட்டு கிளாஸ் காலியா இருக்கும்போது கிரிக்கெட் விளையாடலாம். ஐயோ நம்ம இன்னும் இந்த பைபிளை படிச்சு முடிக்கலையே. கிளாஸுக்கு போலாமா, பைபிள் படிக்கலாமா? சே கொஞ்ச நேரமாச்சு பைபிள் படிச்சுட்டு போலாம்டா. அப்பதான் ஆண்டவர் நம்மள ஆனுவல்ல பாஸ் ஆக்குவாரு. ஆண்டவரே நம்ம நிறைய பேரை ட்ரை பண்ணிட்டோம் ஆண்டவரே, ஆனால் யாரும் உங்கள் பிரசனத்துக்கு வந்த மாதிரி தெரில ஆண்டவரே. இப்போ என்ன ஆண்டவரே பண்ணுறது? கேவலம் அந்த பாவத்தை பின்னாடி போயிட்டு உங்கள் பிரச்சனத்துக்கு வராமல் போயிட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நிறைய ப்ராஃபிட்ஸ் அனுப்பிட்டோம் ஆண்டவரே நம்ம, ஆனால் யாரும் உருப்பட்ட மாதிரி தெரில. இனிமேல் போனோம்னா நாங்கள் 2 பேர்லேருந்து யாராவது ஒருத்தர் தான் ஆண்டவரே போனோம். நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே, நான் போகிறேன் ஆண்டவரே. ஏசு என் மகனே வாப்பா. என்ன டாடி? மகனே இந்த மனுஷன் இருக்கானுங்களா, இவனுக்கு என்ன பிடிக்கும்னு நினச்சேன். கட்சியில் பார்த்தா அந்த பாவம் தான் இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த பாவத்தில் மாட்டின்னு ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த பாவம் தான் இவன் மறுபடியும் என் பிரச்சனத்துக்கு வரத்துக்கு தடையா இருக்கு. இதோட ரொம்ப கஷ்டப்படுறான் அவன். நீ என்ன பண்ணு, கீழே போய் இந்த பாவத்தோட ஒரு ஃபைட் பண்ணு. அவன் ஏன் தனியா சண்டை போடணும் இந்த பாவத்தோட? நம்ம போலாம், நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நீ கீழே போய் இந்த பாவத்தோட ஃபைட் பண்ணி நீ ஜெயிக்கணும் மகனே. நீங்க கவலைப்படாதீங்க டாடி, அதான் நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்களே, நான் வந்துட்டல, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்டா. ஏய் ஒரு நிமிஷம் இங்க வா. இங்க பாரு இந்த பேப்பரை. கீழே திரைசேலைன்னு ஒன்று இருக்கும் இந்த தேவாலயத்தில். அதை என்ன பண்ணு, இப்போ நான் இந்த பேப்பரை கிழிச்ச மாதிரி அப்படியே கிழிச்சு விட்டு வந்துரு. ஏன்னா அதுதான் அவன் கிட்ட வரத்துக்கு தடையா இருக்கு. இனிமே யாராவது கோயில் டெம்பிள்னு சொல்லுவாங்களா? இனிமேட்டு இது பேர் சர்ச். இவங்க மத்தியில் நான் இருப்பேன், இவங்க என் கூட இருப்பாங்க. பொருட்களை எந்த தடைக்கும் இடம் இல்லை. டேய் இப்ப என்னடா பண்ணலாம்? அதுதான் நான் இருக்கேனே. டேய் எனக்கு ஒரு சான்ஸ் தாங்கடா. இவனுக்கு சமைக்கவும் தெரியாது, இவன் சமைக்கவும் போகிறதில்ல. இவன் தலைக்கீழ நின்னா கூட இவனுக்கு சமைக்கவே வராது. ஆனால் வெறும் குக்கிங் வீடியோஸ் மட்டும்தான் பார்ப்பான். இப்போ அனுப்புகிறேன் பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டைனோசர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனா பாவி, ஆதாம் ஏவாளை ஏமாத்துன மாதிரியே என்னையும் சாப்பாடை வச்சே ஏமாத்திட்டீங்களடா. என்ன கொஞ்ச நேரமாச்சும் பைபிள் படிக்க விடுங்கடா. இன்னைக்கு உங்க டேவை பைபிள் படிச்சு ஸ்டார்ட் பண்ணீங்களா? இந்த நாள்ல ஒரு வாட்டியாவது பைபிள் படிச்சீங்களா? ப்ரோ அட்லீஸ்ட் திறந்தாச்சும் பாத்தீங்களா ப்ரோ? இதுக்கு தான் நான் இருக்கேன் யூவர்ஷன் பைபிள் ஆப். டேய் இன்னைக்கு எப்படா பைபிள் படிச்சான்? ப்ரோ இவன் தான் ப்ரோ காரணம். தம்மா துண்டு ஆப் நீ உன்னை எப்படி காலி பண்றோம் பாரு. டே பாய்ஸ், இன்னைக்கு எல்லாரும் ஒரு அப்டேட் விடுங்கடா. நம்ம விடுற அப்டேட்ல அவன் ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகி நம்மளை இன்ஸ்டால் பண்ணணும்னா இவனை அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லுங்கடா. சே, ஓல்ட் டெஸ்டிமெண்ட்டும் ஒழுங்கா படிக்கல, நியூ டெஸ்டிமெண்ட்டும் ஒழுங்கா படிக்கல. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் பச்சின்னு ஆண்டவரே ஏமாத்தினுக்கிறேன். இந்த ஜெகரியா, ஐசியா, ஜெரேமியாலாம் என்ன கதை போட்டிருக்கோம்? இதெல்லாம் என் சண்டே ஸ்கூல்ல சொல்லி தரலையே. ஐயோ இப்படியே போன டைம் ஆயின்னு இருக்கும். நம்ம பேசாம
ரெவலேஷன் படிக்க போயிடலாம். பைபிளோட லாஸ்ட்ல என்னதான் போட்டிருக்குன்னு ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு மேலே என்ன ஆண்டவரே பண்ணுறது இவங்கள? எனக்கு மேலே நீங்கள் காட்டின இறக்கலாம் போதும் ஆண்டவரே. இவங்க என்ன ஆண்டவரே பண்ண போகிறாங்க இனிமேல்? இவ்வளோ பாவம் பண்ணிட்டு இவனுங்களாம் திருந்துற மாதிரியே தெரியல ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே இவனுங்களா. நல்லா நினச்சிங்க, இவங்களுக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் தெரியுமாடா. அந்த ஆதியில் கட்டின ஏதேம் தோட்டம் ஏன் தெரியுமா? நானும் இவனும் ஒன்றா இருக்கணும்ன்ட்டு அந்த ஆசிரியப்பு கூடாரம் கட்டி இவன் மத்தியில் வச்சது ஏன் தெரியுமா? நானும் இவனும் ஒன்றா இருக்கணும். சரி, இவன் பாவத்தில் கஷ்டப்படுறான் அப்படின்னு என் மகன் இயேசு அமிச்சேன். ஏன் தெரியுமா? இவனும் நானும் ஒன்றா இருக்கணும். ஏன் இவ்வளோ பெரிய பரலோகம் கட்டியிருக்கேனே, இது உங்களுக்காக நினச்சிங்களா? ஒரு நாள் இவன் புரிஞ்சுப்பா, திருந்தி வருவான், இவனும் நானும் ஒன்றா இருப்போன்ட்டு தான். எங்கடா என்னை ஒரு நாள் கூட தேட மாட்டான்டா, வேற எதுலையோ உட்காந்துருக்கிறான். உண்மையில என்ன நேசிச்சா என் பிரச்சனத்துக்கு வந்து உட்காந்துருப்பான்ல, அவனுக்கு நம்மள பிடிக்கல போல இருக்குடா, அவனுக்கு வேற ஏதோ பிடிச்சிருக்குது. நானும் இவனுக்கு அப்பாவா இருக்கலாம்னு நினைச்சேன், இவனுக்கு நண்பனா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா வேற யாருக்கிட்டயோ அவன் போய் பிரச்சனையே சொல்லின்னு இருக்கிறான். உண்மையாலே என்ன ஒரு அப்பாவை பார்த்துருந்தானா என்கிட்ட வந்து சொல்லியிருப்பான்டா அவன் பிரச்சனை எல்லாத்தையும். யாரோ கிட்ட போன்ல புலம்பி என்ன ஆச்சு? உண்மையில என்ன நேசிச்சிருந்தானா என் பிரச்சனத்துக்கு வந்திருப்பான்டா. அவன் கஷ்டத்தை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருப்பான். எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? வேற யாருக்கிட்டயோ போய் பிரச்சனை சொல்லிட்டு அப்புறம் எப்படி என் மகன் ஆக முடியும்? வேற யாருக்கிட்டயோ போய் உன் பிரச்சனை சொன்னா அப்புறம் எப்படி என் மகள் ஆக முடியும்? நீ உன் பிரச்சனை என்கிட்ட சொன்னாதானப்பா நான் உனக்கு அப்பாவை இருக்க முடியும். உன் நண்பன்கிட்டலாம் சொல்லுன்னு இருக்க, நான் தேசப்பாவை மறந்துட்டல, என் பிரச்சனத்தை தேட மறந்துட்டல. ஏதோ ஒரு வேல் மீட்டிங்கில் ஏதோ ஒரு மலை மேலே நடந்த ஒரு கூட்டத்தில் உயிர்ந்து என்னை எவ்வளோ நேசிச்சு தெரியுமா? என் பிரச்சனத்திலே இருக்கலாம் நீ ஆசைப்பட்ட. ஆனால் இப்போ எங்கே போச்சு அந்த ஆசை? வேற எதையோ தேடி தேடி போற. இவ்வளோ பெரிய பரலோகத்தை யாருக்கு திரும்ப உருவாங்கினேன்? இந்த தேவ தூதர்களுக்கோ வேற யாருக்கோ இல்லைம்மா. நீயும் நானும் ஒன்றா இருக்கணும். எல்லாமே உனக்கு தான், இந்த அப்பாவுடைய எல்லாமே உனக்கு தான். ஆனால் அப்பாவை தேடி வரணும்ல நீ, என் பிரச்சனத்தில் வரணும்ல நீ. நான் உன்னை நேசிக்கிறேம்மா. நீ எங்கே விட்டு போனியோ, நீ யார் யார் பின்னாலும் போறியோ நல்லா யோசிச்சு பாரு. அவங்களாம் உன்னை எனக்கு நேரம் வழி நடத்துகிறாங்க, அவங்களாம் உன்னை கடவுளுக்கு நேரம் வழி நடத்துகிறாங்க. தேவையில்லாத வீண் காரியத்தை பேசின்னு, அசுத்தமான வார்த்தைகளை பேசின்னு இந்த உலகத்தோட சேர்ந்துட்டலம்மா நீ. நான் உன்னை இவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா? உனக்கு தோணுச்சுன்னா மறுபடியும் என் பிரச்சனத்துக்கு வாமா, மறுபடியும் இந்த அப்பாவை தேடி வா. இந்த அப்பாவுடையது எல்லாமே உனக்கு தான்.